இதே தான். என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா தர்பார் கர்நாடகம் ரொம்ப ஒன்றும் பெரிய ஆரோணத்தில் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஆனால் சுவைன்றது தர்பாரி கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நிதானமாக பாடுறது சுவை. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் வேகமாக பாடலாம், நிதானமாக பாடுறது சுவை. ஆனால் தர்பாரி கர்நாடகா பொறுத்த வரைக்கும் வேகமாக பாடக்கூடாது. ஸோ மிஸ்டர் முரளிக்கு வந்து அவரோட கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கும் டெஃபினட்டாக. அண்ட் இப்போ அழகான பாடலை பார்த்துலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே வந்து அரங்கேற்ற வெளிப்படத்துலேருந்து அந்த ஆகாய விண்ணிலை பாட்டை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நம்மளோட பேசின சப்ஜெக்ட் பொருத்தமாக இருக்கும். டெஃபினட்டாக ஆகாய விண்ணிலை பாட்டில் பார்த்து தொடர்ந்து பேசுகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து 2 நேரோட கடிதங்கள் படித்தோம். ரொம்ப சுவாரஸ்யம் பதில்கள் சொன்னீங்க. அண்ட் அழகான பாடல்களும் பார்த்து ரசித்தோம். டெஃபினட்டாக கேள்வி எதுவும் உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கோம் நம்புகிறோம். மீண்டும் வந்து நம்ம நெக்ஸ்ட் Thursday வந்து நேர்களோட கடிதங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக. நம்ம நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் கர்நாடக இசைக்கலைஞர் சசிதரன் நேர்களாகி உங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னார். கேள்வி அனுப்பும் நேர்களுக்கு சரியான பதில் கிடைச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட கேள்விகளும் நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம். ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கு டெஃபினட்டாக உங்கள் கேள்விகளுக்கான விடை கிடைக்கும். ராகங்களை பற்றி எந்த விதமான கேள்விகள், பாடல்களை பற்றி சந்தேகங்கள் குறிப்பிட்டு அனுப்புங்க. டெஃபினட்டாக சரியான பதிலோட அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு Thursday அன்றைக்கும் டெஃபினட்டாக கேள்விகள் வரும்ல. ஸோ இன்றைக்கி நீங்கள் கேள்விகள் அனுப்பலாம். உங்களுக்கான முகவரி வரப்போது அந்த முகவரிக்கு கடிதங்கள் அனுப்புங்க. இப்போ நான் பாலாஜி கிளம்புறேன். தொடர்வது வசந்த் செய்திகள். ஸ்டே டியூன் டு வசந்த் டிவி. அண்ட் நன்றி, வணக்கம். வெரி குட் மார்னிங். அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கங்களுடன் பாலாஜி. இந்த நிகழ்ச்சி சரிகம் பதனி. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெனஸ்டே வந்து ஹிந்துஸ்தானி ராகங்களை பற்றி பேசியாச்சு. Thursday இன்னைக்கு டெஃபினட்டாக கேள்வி படிப்போம். நேர்களை உங்களோட கடிதங்களுக்கு காத்துட்ருக்கோம். அப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி நான் படிக்க போகிற கடிதம் நீங்கள் அனுப்புனதாக கூட இருக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குறிப்பிட்டு அனுப்பும்போது அதற்கான சரியான விடையோட ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கு உங்களை சந்தித்து பேசும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிகழ்ச்சியோட சிறப்பு இருந்த சசிதரன் உங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக அந்த ராகங்களை பற்றிய நுணுக்கமான விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறாரு. இன்றைக்கி நிகழ்ச்சி யாரோ கடிதம் படிக்க போகிறோம். என்னென்ன பாடல் வரப்போது இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாலாஜி. சார் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நான் படிக்க போகிற கடிதம் என்னோடதாக இருக்கலாம், உன்னோடதாக இருக்கலாம், இல்லை யோசனை இருப்பாங்க. ஸோ கடிதம் உங்களோட கடிதங்கள் தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம். பட் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா ஒரு நாளைக்கு 2 கடிதங்கள் தான் படிக்க முடியுது. டைம் நேரமின்மை காலமாக நம்ம. ஆனால் நீங்கள் ரொம்ப என்ன சந்தோஷமான ஒரு விஷயம்னா 2 கடிதம் படித்தா கூட அந்த 2 கடிதங்களுடைய கேள்விகளும் மனநிறைவாக இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா கேட்குறவங்களாம் எவ்வளோ ஒரு ஆர்வத்தோட ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு எஸ்தட்டிக்காக நல்ல கொஸ்டின் கேட்குறாங்க. அதை கேட்குற போதே நமக்கு ஆர்வத்தோட பதில் சொல்லணுன்றது, கேள்வி கேட்கணுன்றது கேட்குறாம எவ்வளோ அழகான கேள்விகள் கேட்குற போது நமக்கு வந்து இட் இஸ் ஸோ நைஸ் டு ஆன்சர் தட். ஓகே. இந்த நிகழ்ச்சியில் முதல் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா பெங்களூர்லேருந்து மிஸ்டர் அனிலேஷ் எழுதியிருக்காரு. இவர் பெங்களூர், மைசூர் 2 ஊருமே போட்டிருக்காரு. கர்நாடகாவில் எழுதியிருக்காரு. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா கர்நாடகாவிலேருந்து எழுதியிருக்காரு அனிலேஷ். சார் அனிலேஷ் கேட்டிருக்காரு வந்து நீங்கள் நிகழ்ச்சியில் அடிக்கடி வந்து சங்கீத மும்மூர்த்திகளை பற்றி பேசுவீங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காரு. அது அந்த மும்மூர்த்திகள்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அந்த ஒரு வார்த்தை கேட்கும்போது மனசில் அப்படியே ஒரு பக்தி உருவாகுது. தியாகராஜ சுவாமிகள், காரணம் எனக்கு தியாகராஜ சுவாமிகள், சுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் 3 பேரும் சங்கீத மும்மூர்த்திகள். சங்கீதத்தை வந்து 3 விதமாக பிரித்து இறைவனை அடையக்கூடிய ஒரு வசதியான ஒரு நிலையை அடைந்தவர்கள் இந்த மும்மூர்த்திகளும். இதில் வந்து ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னாக்கா, இந்த மும்மூர்த்திகள் மூவரும் பிறந்தது திருவாரூர் தான். அதுதான் வந்து ஒரு பெரிய நம்மளுடைய தமிழக பூமி வந்து புண்ணிய பூமின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்கிற திருவாரூர்ன்ற ஒரு வசதியான ஒரு ஸ்தலத்தில் தான் அந்த 3 பேரும் பிறந்தார்கள். கமலாலயத்தை ஒட்டி தான்.
திருவாரூர் கமலாலயம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களே? திருவாரூர் கமலாலய குளம்ன்றது வத்தவே வத்தாது. திருவாரூர் கமலாலய குளம் வற்றி போச்சுனாக்கா நம்ம பூமியே வற்றி போயிடும். சீரியஸ்லி? கண்டிப்பாக. இது வந்து உண்மையான ஒரு லாஜிக், ஐதீகம். திருவாரூரில் இருக்கிற இந்த கமலாலயம்ன்ற குளம் மட்டும் வத்தவே வத்தாது. அதே மாதிரி திருவாரூர்லேருந்து இருக்கிற தேர் தியாகராஜ திருவாரூரில் இருக்கிற மூர்த்தியோட பேர் தியாகராஜ சுவாமிகள்னு பேர், தியாகராஜர். நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா முகத்தை காட்டி முழுமையும் காட்டாத மூடு மந்திரம் ஏனையான்னு ஒரு பாட்டு இருக்குது. இது ஒரு பெரிய முகத்தை காட்டியே தேகம் முழுமையும் காட்டாத மூடு மந்திரம் ஏனையா பைரவியில் ஒரு பாட்டு. இந்த தியாகராஜ சுவாமிகள் பார்த்தீங்கன்னாக்கா சிரஸ் இருக்கும். சிரஸ்ன்றது முகம் இருக்கும், தலை இருக்கும், முகம் இருக்கும். முகத்துக்கு கீழே கழுத்துக்கு கீழே சுவாமிகளுக்கு வரும் புத்து தான். பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழே தியாகராஜருடைய விக்கிரகம் வரும் புத்து தான். ஸோ அவள் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அந்த தியாகராஜ சுவாமிகளுடைய புத்தை என்ன பண்ணியிருப்பா அவரே ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பகவானுக்கு அபிஷேகமே கிடையாது, உற்சவமூர்த்திக்கு மட்டும்தான் அபிஷேகம். மூலவருக்கு வரும் அலங்காரங்கள் தான், அலங்காரமும் அர்ச்சனையும் தான். அது எதனால் புத்து, எதனால் வந்து சுவாமியோட முகம் மட்டும் இருக்குது, சிரசுக்கு புத்து இருக்குன்றது இது வரைக்கும் அது வந்து அதாவது சொன்ன மாதிரி மூடு மந்திரம் சிதம்பரத்தோடைய ரகசியம் என்னன்றது வரைக்கும் போய் சிதம்பரம் ரகசியம்னு சொல்கிறாங்க. அந்த ரகசியம்னு என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி தியாகராஜ சுவாமிகளுடைய கழுத்துக்கு கீழே இருக்கிற புத்துடைய ரகசியம் என்னன்றது வரைக்கும் யாருக்கும் தெரியும். யாராரும் ஒருத்தர் ஒரு காரணம் சொல்கிறாங்க. மூணாவது விஷயம், திருவாரூருடைய தேர் வந்து தேர்கள்லேயே இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் தேர் திருவாரூர் தேர் தான். அந்த தேரை கலப்புறது கொஞ்சம் ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். கொஞ்சத்தில் நிலையை விட்டு கிளம்பாது. அந்த தேர் கிளம்புறதுக்கு ஒரு நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகும், 15 நாள் ஆகும். அது மாதிரி ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பேர் குறைஞ்சி வடம் பிடிச்சி இழுப்பாங்க? 200-300 பேர் இழுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் வடத்தை விட்டு தேர் இறங்கிடுச்சுன்னா திருப்பி வடத்துக்கு எப்போ வரும்ன்றது தேருக்கு மட்டும்தான் தெரியும், மேலே இருக்கிற சுவாமிக்கு மட்டும். எப்படி அதுதான் அது ஏன்றது தெரியாது. அதான் சொல்கிறேனே மூடு மந்திரம். அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுமா, சூட்சமன்றது லைஃப்பில் அப்புறம் என்ன இருக்குது சொல்லுமா. இப்போ நேற்று என்னுடைய ரொம்ப ரொம்ப ஆப்த நண்பர் ஒருத்தர் வந்து ஆவிகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நான் சொன்னேன் வந்து ஆவிகளை பற்றி நம்ம யோசிக்கிறோம், நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னாரு. நான் சொன்னேன் உங்கள்லையும் எங்கள்லையும் ஆவி தெரிஞ்சிட்டா அப்புறம் உங்கள்லையும் எங்கள்லையும் பரமேஸ்வரர் தெரிஞ்சிட்டாலோ கிரைஸ்ட் தெரிஞ்சிட்டாலோ அல்லா தெரிஞ்சிட்டாலோ அப்புறம் மற்றவங்க யாரும் நம்ம மதிக்கவே மாட்டோமே. நமக்கு என்ன தோணும், பாரு உங்கள் கண்ணுக்கு தெரியாது என் கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்போ நான் வசதின்னு தான் தோணும். கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமந்தான், அதே மாதிரி ஆவிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சமந்தான். கடவுளை பார்க்கணுன்னா அதுக்கு ரொம்ப மெனக்கிடணும். தெய்வ தரிசனம் பண்ணணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ சமீபமாக வேளாங்கண்ணி போயிருந்தேன். வேளாங்கண்ணியில் ஒரு போர்டு எழுதியிருக்கு, என்னடானாக்கா சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற பையன் ஒருத்தனுக்கு மாதாவுடைய தரிசனம் கிடச்சிருக்கு அப்படின்னு படித்தேன். ஒரே ஆச்சரியம் எனக்கு. ஏன்டா எவ்வளவோ பேர் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் நினச்சி தவம் பண்ணிகிட்ருக்காங்க, அது பண்ணிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது மேரி மாதா பாருங்கள், அந்த பையன் கொடுத்து வச்சான். எத்தனையோ கோயிலுக்கு போனால் எத்தனையோ குழந்தைங்க அழுதுன்னு இருக்குது. எதுக்கு வந்து பார்வதி வந்து அங்கே ஒரு ஞான சமுதிரத்துக்கு மட்டும் எடுத்து பால் கொடுக்கணும்? ஏன்னா அது ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை இல்லையா? அது மாதிரி ஏன்றது இருக்க தவிர எதுக்குன்றது இருக்க தவிர எப்படின்றது கேட்கக்கூடாது. அது எப்படின்றதுக்கு கடவுள் தான் பதில் சொல்லணும். அந்த சூட்சமும் இல்லாத வாழ்க்கையே இல்லையே. ஏன்னா சூட்சமும் தான் எல்லாமே இருக்குது நமக்கு லைஃப்பில். இப்போ உடம்பு இருக்குது, உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மனை பார்க்க முடியுதா? இல்லையே. அந்த ஆத்மன் இருக்கிறதுனால தான் நம்ம சரீரம் இருக்குன்னு இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அதில் நம்ம போக வேண்டாம், போனாக்கா அது டிஸ்கஷன் ஜாஸ்தியாக போகும். ஆமாம், நம்ம தியாகராஜ சுவாமிகள். ஆனால் அது இந்த மூடு மந்திரம் தியாகராஜரை பொறுத்த வரைக்கும் அந்த மூடு மந்திரம்ன்றது ஒரு பெரிய ஒரு மூடு மந்திரம் ஏன் அதோட இது வரைக்கும் அதோடைய தாத்பரியம் யாரும் அதை பிரித்து பார்க்குற அளவுக்கு தைரியம் சுவாமின்னு கொடுக்குற அது கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா அதை பிரித்தா கமலாலயம் வற்றும். கமலாலயம் வற்றினா உலகமே நாசமாகிடும், சர்வ நாசமாகிடும். அதனால் கமலாலயம் வற்றாமல் இருக்கிற வரைக்கும் தான் எப்போது நீங்கள் போய் பாருங்கள், எப்பேற்பட்ட ட்ராட் வரட்டும், தண்ணி கஷ்டம் வந்து நம்ம ஜனங்கள்லாம் அப்படியே ஒரே கஷ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குளமும் வற்றிடும். கமலாலயம் குளம், திருவாரூர் குளம் மொத்தம் கமலாலயம் மொத்தம் ஃபுல்லாக தண்ணி இருக்குமா? எப்போ நீங்கள் போய் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து சாட்சி உங்களுக்கு. நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். எப்போவும் முழுக்க தண்ணி இருக்குது. அதுதான் அங்கே பெரிய விசேஷம். கமலாலயத்தில் தெப்பல் உற்சவம் நடக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய சமாச்சாரம். அது ஒரு பல ஏக்கர் நிலத்தை சேர்ந்த இது. அது அந்த கோவில் அப்படிப்பட்ட வசதியான கோவில். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சன்னிதானத்தில்
பிறந்தவர்கள் தான் நமது சங்கீத மும்மூர்த்திகள். இந்த சங்கீத மும்மூர்த்திகளுடைய வழிபாடு வேறு வேறு. 3 பேருமே திருவாரூரை சேர்ந்த 3 பேர் திருவாரூரில் பிறந்தவங்க தான். அதான் ஹைலைட் அங்கே. சார், அவங்கள பற்றி சுவாரஸ்யம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய அவங்கள பற்றி பேச வேண்டியிருக்கு. ஒரு அழகான ஒரு பாடலையும் பார்த்து பேசலாம். ஒரு திரைப்பட பாடல் ஒன்று பார்த்துட்டு நிச்சயமாக தொடர்ந்து மூர்த்திகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பாக. வெல்கம் பேக். இந்த நிகழ்ச்சி சரிகம் பதினி. நான் பாலாஜி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தேர்ஸ்டே ஸ்பெஷலாக நேர்களை இவங்களோட கடிதங்கள் கேள்விகளுக்கு சிறப்பு விருந்தினர் சசிதரன் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது யார் கடிதம் படிக்க போகிறேன், என்ன பாடல் வரப்போ தெரிஞ்சுக்க அவளை காத்துட்ருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள். அனிலேஷ் கேட்ட கேள்விக்கு வந்து சங்கீத மும்மூர்த்திகளை பற்றி நீங்கள் ஆரம்பிச்சிங்க. தியாகராஜ சுவாமிகள் பற்றி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்கீங்க. அண்ட் மூடு மந்திரம் பற்றி சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரி மூடு மந்திரத்துக்கு தியாகராஜர் சம்பந்தம். திருவாரூர் தியாகராஜருக்கும் மூடு மந்திரத்துக்கு தான் சம்பந்தம். ஓகே. தியாகராஜ சுவாமிகள் சாதாரண ஒரு பிறவி எடுத்து வந்தவர். அதாவது தியாகராஜ சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தெலுங்கு பிராமணர். அப்பாவும் சரி, அவ வீட்டிலேயே எல்லாருமே சங்கீத உபாசனம் பண்ணுறதுல ரொம்ப ஒரு பெரிய வித்வத் உள்ளவர்கள். தியாகராஜ சுவாமிகளோட அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, அவங்களுடைய பரம்பரையை சேர்ந்த எல்லாருமே சங்கீத உபாசனம் பண்ணுறதுல ரொம்ப பெரியவங்க. ஸோ தியாகராஜ சுவாமிகள் வந்து சங்கீதம் பாடுறதுன்றது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க விஷயம் இல்லை. ஆனால் ராமபக்தி சாம்ராஜ்யம்னு அவருடைய டிவோஷன் டுவர்ட்ஸ் ராமா, அதுதான் அங்கே ஹைலைட். ஸோ தியாகராஜ சுவாமிகளை பற்றி சொல்லும்பொழுது எல்லோரும் சொல்கிறாங்க தியாகராஜ சுவாமிகள் வந்து நாரதருடைய அம்சம். ஏன்னா நாரதரை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பயும் சங்கீதம் தான். நாம சங்கீர்த்தனத்தில் தான் இருப்பார் நாரதர். கையில் எப்பயும் தம்புரா வச்சுருப்பார். அவர் வச்சுருக்க துந்தனா ஏக்தார்னு பேர். ஒரே டங் 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 ஒரு நரம்பு ஒரே சுதி தான், ஆனால் தம்புரா வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நாரதருடைய அம்சம்தான் தியாகராஜ சுவாமிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தியாகராஜ சுவாமிகள் திருவாரூரில் பிறந்து வளர்ந்து அவருக்கு வந்து ராமபக்தி அதிகமான காரணத்தால் திருவாரூர்லேருந்து கொஞ்சம் தூரம் நட தூரம் தான் திருவையார், கும்பகோணத்தை தாண்டி திருவையாறுன்ற ஒரு இடத்துல ஆராதனை விழா நடந்துகிட்டு ஆராதனை விழா. அங்கே வந்து அவர் செட்டில் ஆகிட்டார். எப்போ திருவையாறு அந்த காவேரி கரைக்கு பக்கத்தில் அவருடைய குடில் வீடு, அழகான வீடு. இப்போ கூட அந்த வீடு இருக்குது. இப்போலாம் நீங்கள் அவசியம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்க? நிறைய முறை போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அவர் வீட்டில் எந்த இடத்துல உட்காந்து அவர் பூஜை பண்ணாரோ அந்த இடத்துலையும் பாடியிருக்கேன் நான். அது நினைவு சின்னமாக ஆக்கிட்டாங்களா? ஆமாம்மா. இன்னும் இப்போ பாரதியார் நினைவெல்லாம் இருக்குங்களா, நம்மளுடைய திருவள்ளிக்கண்டியில் போனது இருக்குது. அதே மாதிரி திருவையாறு போனீங்கன்னாக்கா தியாகராஜ சுவாமிகளோட நினைவெல்லாம் இருக்குது. தியாகராஜ சுவாமிகளோட வம்சாவளியில் வந்தவங்கள்ட்ட இப்போ தஞ்சாவூரில் பகவான் வச்சு பூஜை பண்ண அதே ராமர், லக்ஷ்மணர், சீதை இன்னும் இருக்குது. இன்னும் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை வம்சாவளியே நடந்துட்டு வருது. அந்த அடிப்படையில் ரொம்ப ஒரு ராம பக்திக்கு தன்னையே அர்ப்பணம் செய்த ஒரு மகா பிரபு தியாகராஜ சுவாமிகள். அதாவது இந்த மும்மூர்த்திகள் திருமூர்த்திகளுடைய ஜனனத்துக்கு என்ன காரணம்டான்றது ஒரு சர்ச்சைக்கு வந்தாக்கா சங்கீதத்துடைய தொய்வு வர ஆரம்பிச்சது. எனக்கு இருக்கிறத பாடிட்டு இருந்தான், போயிட்டு இருந்தது. இப்போ அப்படி இருக்கும்பொழுது சங்கீதத்துக்கு நிறைய பாடல்கள் உருவாக்கி தரணுன்றது கடவுளுடைய இச்சை. எப்பவுமே தெய்வம் தனக்கு வேணுன்ற காரியத்தை மனித மூலியமாக சாதிச்சிடுவார். அதுதான் கடவுள். ஸோ தனக்கு வேணுன்ற ஒரு பாடல்களை புரியணும், நிறைய பாடல்கள் தன்னை பற்றி புகழ்ந்து வரணும், மக்கள் அதை பாடணும், அதை பாடி தெய்வ பக்தி அதிகப்படுத்தணுன்றதால அந்த ஒரு காரணத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் அந்த மூவரும். தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் சியாமா சாஸ்திரிகள், 3 பேருமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியாகராஜ சுவாமிகள் எப்படின்னாக்கா பூரா பக்தி மார்க்கம், பக்தி தான். இப்போ எல்லா பாடல்களையும் எடுத்து பாருங்கள், அதில் பக்தி இருக்கும். நன்று வீடச்சி கதல கூறா, என்னை விட்டுறக்கூடாது, என்னை விட்டுட, எனக்கு நண்டு விடச்சி கதலை கூறா, என்னை விட்டுறாத. ராமைய ராமா கோதண்ட ராமா கல்யாண ராமா பட்டாபிராமா ராமைய வரதா. பார்த்தீங்கன்னாக்கா கெஞ்சினார் அப்படியே. அந்த தாஸ்யம் அந்த ராமர்கிட்ட போய் என்னன்னாக்கா அப்படியே அதாவது உருகி பக்தியில், பக்தி மார்க்கம். அந்த தியாகராஜர் சொல்கிறது பக்தி மார்க்கத்தில் நீ போனீனாக்கா நிச்சயமாக நீ அடைய நினைக்கிற தெய்வத்தை நீ அடையலாம். அடுத்தபடியாக முத்துசுவாமி தீட்சிதர், அவரும் திருவாரூரில் பிறந்து வளர்ந்தவர்.
அவருடைய பரம்பரையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாழ் மீட்டுறது வீணை வாசிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு பாண்டித்யம் உள்ளவர். இப்படி யாழுக்கு வந்து ராவணன் ரொம்ப ஃபேமஸ்ல. இல்லை ஆமாம், யாழுக்கு ராவணனுடைய யாழுக்கு வந்து அப்படியே சிவபெருமானே வந்து செவி சாய்க்கிற ஒரு அப்படி ஒரு வசதியான வாசிப்பான். அவனுடைய உடம்புல இருக்கிற நரம்புகளே கழட்டி வாசிப்பாராம், அந்த அளவுக்கு ராவணன் நரம்புகள் வச்சு. அந்த காலத்தில் யாழ நரம்புகளால் தான் மீட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மண்டை இப்போ பார்த்தீங்கன்னா வீணையாக வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து இப்போ அந்த வீணையை 4 மடித்து போட்டு பேக்கெட் ஜோபி 2 பேக்கெட்டில் போட்டு போகிற கட்டத்தில் குட்டி குட்டியாக ஓரடி வீணை அலங்கார வீணைன்னு ரொம்ப அதை பார்த்து எவ்வளோ கேவலப்படுத்தணும்னு படுத்திட்டு பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. ஏன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியத்தோடு தான் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டு, அதுதான் நிலைக்கும். மற்ற இவங்க என்ன புதுசாக இன்வென்ட் பண்ணாலும் அதெல்லாம் நிலைக்காது. ஏதோ அப்போ வந்து கேட்குறதுக்கு கொள்றதுக்கு நல்லா இருக்க வழியை எலக்ட்ரானிக் சுத்தி பாக்ஸ் வச்சுன்னு பாடின்னு இருக்கா, திடீர்னு பவர் கட் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ கை தம்புரா தான் தம்புரா தான் தேவை. இப்போ தம்புரா வச்சு பண்ணுறது நல்லது. ஏன்னா அது தம்புரா வச்சு பாடுற அந்த எலிகன்ஸ் என்ன பண்ணாலும் எலக்ட்ரானிக் தம்புராவில் வராதே. நீ என்ன தான் ஃபேன்சி ஆனாலும் போய் இன்றைக்கி அவரோட கோயிலில் போய் சாமி கொண்டு வச்சிருக்கிற அந்த பக்தி ஃபேன்சியில் வராது. எவ்வளோ வேணால் நம்ம பாடலாம், எவ்வளோ வேணால் ராக் அது இதுன்னு இப்போ டிஸ்கோ தேன்னு போகலாம். இருந்தால் அந்த பக்தியோடு வர்றது பாடுற பாட்டுக்கு ஈக்குவல் இதெல்லாம் எதுவுமே வராது, ஒரு சத்தம் தான் கலப்போம். அந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் போய் தான் ஆகணும் யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி இல்லாட்ட கூட என்றைக்காவது ஒரு நாள் வந்து தான் ஆகணும், அது விமர்சனமே கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ தீட்சிதரை பொறுத்த வரைக்கும், முத்துசுவாமி தீட்சிதரை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்தில் பெரிய விற்பன்னர், அவர் பண்டிதர், மகா விற்பன்னர். அவருக்கு சங்கீதம் வராமல் இருந்தது. அப்போது திடீர்னு வந்து கோவிலுக்கு வராரு கார்த்தால. அவர் கண்ணு முன்னாடி முருகப்பெருமான் தோன்றார். அவருடைய நாக்கு எழுத்து வேலில் வந்து ஓம்னு எழுதுறாரு, வேலால் ஓம்னு போடுறாரு. அடுத்த க்ஷணம் சங்கீதம் வர ஆரம்பிச்சிடுது அவர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குருகுஹன்னு இவருடைய பாட்டெலாம் போட்டிருப்பார். அவருடைய சின்னம் இப்போ வந்து தியாகராஜ சுவாமிகள் எடுத்துக்கினாக்கா தியாகராஜன் வரும், தியாகராஜ நுத்துநொடி, தியாகராஜ வித்துநொடி, இது மாதிரி வந்து பேர் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தீட்சிதர் எடுத்தீங்கன்னாக்கா குருகுஹன்னு வரும். முத்துசுவாமி தீட்சிதர் எடுத்திங்கனாக்கா ஸ்ரீவித்யா உபாசனம்னு பண்ணுறாரு. அந்த உபாசன பிரகாரம் என்னன்னாக்கா தொழில் அபிவிருத்தியால் தெய்வத்தை அடைய முடியும். பார்த்தீங்கன்னாக்கா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவோம். சில பேர் ஏங்க நீங்கள் கோயிலுக்கு போகலான்னு கேட்குறான். வேணாங்க, நான் செய்கிற தொழிலே எனக்கு கோவில் தாங்க. உங்கள் தொழில் காம்பேரிங், என்னோடய தொழில் பேசுகிறது பாடுறது. இதுவே நம்மளை பொறுத்து நம்மளுடைய அன்பர்களுடைய டெக்னீஷியன்ஸோட அவங்கவுங்க வேலையை பார்க்குறது. இதுவே ஒரு கடவுளாக தான் நினச்சிக்கணும் நம்ம. செய்யும் தொழிலே தெய்வம். அதனால் நான் கோயிலுக்கெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க, என் தொழிலை நான் தெய்வம் மதிக்க அதை என்னை காப்பாற்று சோறு போடுறது போகிறோம். அந்த மாதிரி அந்த தொழில் அந்த அபிவிருத்தி, சங்கீதத்தை அபிவிருத்தி பண்ணி சங்கீத உபாசனத்தால் தெய்வத்தை அடைஞ்சவர் அவர். இது போலவே சியாமா சாஸ்திரிகளும் கூட. சார் நீங்கள் வந்து முத்துசாமி தீட்சிதை பற்றி சொன்னீங்க, அண்ட் அதே மாதிரி வந்து தியாகராஜ சுவாமிகள் பற்றி சொன்னீங்க. ஸோ சியாமா சாஸ்திரிகளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்று பார்த்து தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக. ஸோ திரைப்பட பாடல் பார்த்துட்டு அவங்கள பற்றி தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாக. நம்ம சரிகம் 10 நிகழ்ச்சியில் அடுத்து வரப்படுறது ஒரு குட்டி பிரேக். அந்த பிரேக் அப்புறம் தொடர்ந்து உங்களோட கடிதங்கள் படிக்கப்படும், அழகான பாடல்களும் பார்த்து ரசிக்கலாம். ஸோ ஸ்டே டியூன். வெல்கம் பேக். இந்த நிகழ்ச்சி சரிகம் 10. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி தேர்ஸ்டே ஸ்பெஷல். நேர்களுக்கு கடிதங்கள் படிச்சுட்டு இருக்கோம். சார், ஒரு பாடலை தொடர்ந்து வந்து நம்ம ஷியாமா சாஸ்திரி பாட்டை பார்த்தோம். ஆமாம், ஷியாமா சாஸ்திரிகள் அவர்களை பற்றி பேசலாம்னு சொன்னீங்க. ஸோ சங்கீத மும்மூர்த்திகளில் 2 பேரை பற்றி பேசிச்சு, 3வது இவரை பற்றி சொல்லுங்கள். நம்ம பேசிக்கிட்டு இருந்த கடைசி திருமூர்த்திகளில் கடைசியானவர் சியாமா சாஸ்திரிகள். அவர் பிறந்தது திருவாரூர் தான். தியாகராஜ சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் பக்தியால் தெய்வத்தை வந்து ஆராதனை பண்ணவர், தெய்வத்தையே அடைந்தவர். அதே மாதிரி முத்துசுவாமி தீட்சிதர் வந்து என்னன்னாக்கா சங்கீத உபாசனையால், ஸ்ரீவித்யா உபாசனையால் தெய்வத்தை அடைஞ்சவர். கடைசிவர் எப்படின்னாக்கா தன்யன்னாக்கா சரணாகதியை போகிறது. அது ஒரு பிளான் இருக்குது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, அப்பா நீ வந்து ஏன்பா நீ கோயிலுக்கு போக மாட்டியா கேட்பாங்க. அதெல்லாம் போகிறதில்ல சார். ஏன்பா நீ முருகர் வந்து நீ ரொம்ப வணங்குறேன்னு சொல்கிற, முருகரை வணங்குறேன் சார், அப்புறம் ஏன்ப்பா கோயிலுக்கு போகல? நான் அவருக்கு அடிமை சார், நான் அவர்கிட்ட சரணாகதி ஆகிட்டேன் சார். நான் எப்பயும் நான் அவரை நினச்சிட்டு இருப்பேன். ஏன்னா அவரை மறந்தால் தானே நான் கோயிலுக்கு போய் அவரை பார்க்கணும். ஒவ்வொரு மூச்சு எனக்கு அவர் தான். முருகரை பற்றியே முருகா நினச்சிட்டு இருக்கப்போ நான் எதுக்கு கோயிலுக்கு போனோம்? என் கூடவே இருக்கார் சார் அவர். அதை மாதிரி தான் நம்ம கடைசி மூர்த்தி. அந்த மாதிரி தன்யன் பார்த்தீங்கன்னாக்கா சாமகிருஷ்ண சொல்லுவார், எல்லாத்துக்கும் நான் அடிமை, நான் உன்னை வந்து நான் உன்னோட அடிமை,
நீ என்னை காப்பாற்ற மாட்டியா? நான் உன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீ என்னை காப்பாற்ற மாட்டியா? நீ தான் எனக்கு எல்லாமே நினச்சி நான் உன்னையே நினச்சி வாழ்ந்துட்டேன், நீ என்னை காப்பாற்ற மாட்டியா? இதை மாதிரி இந்த தன்யனாக போய் தெய்வத்தை அடைஞ்சவர். ஸோ பக்தி மார்க்கம், தொழில் மார்க்கம், பக்தி ரீதின்றது மார்க்கம், தொழில் ரீதி, அடுத்தது தன்ய ரீதி. இந்த மூணுமே கடவுள் அடையிறதுக்கு உண்டான ஒரு பக்தி. நீங்கள் எப்போ ரொம்ப பக்தியோடவே இருந்துன்னு வச்சுங்க, உங்களுடைய ஒரு காட்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் உங்களுக்கு வரும். எப்போ உங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு நல்ல உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சுற்றிக்கிட்டு இருக்கும். தட் இஸ் கால் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதே மாதிரி தொழில் மேலே இருந்து பாருங்கள். நீங்கள் தொழிலை நீங்கள் செய்கிற தொழிலை பக்தியாக நினச்சிக்கிறது, ரொம்ப சின்சியராக இருக்கிறது, எந்த அப்பழுக்கும் இல்லாமல் பார்த்துக்கிறது, ஒரு கம்பேரிங் ஒரு பர்ஃபெக்ஷன். எவ்வளோ பர்ஃபெக்ஷனுக்காக மெனக்கடைக்கு பாருங்கள். அப்போ என்ன ஆகுனாக்கா தெய்வம் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு தெய்வம் கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். என்ன பண்ணுவார்?